இடுப்பு வலி அப்படிங்கிறது வந்து அலுவலகத்துக்கு விடுமுறை கேட்கறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறதாக ஆய்வறிக்கைகள்லாம் வந்து சொல்லுது. ஸோ நமக்கு உண்டாகக்கூடிய இந்த இடுப்பு வலி, அதற்கு நிறைய காரணங்கள் வந்து இருக்கும். சாதாரணமா ஒரு தசையில வந்து ஒரு ஸ்ட்ரெயின் வந்து இருக்கலாம். அது கூட வந்து இடுப்பு வலிக்கு ஒரு காரணமா இருக்கும். இல்ல வந்து ஜவ்வு விலகல், டிஸ்க் வந்து ஹெர்னியேஷன் கூட வந்து ஒரு காரணமா இருக்கலாம். இல்ல வந்து கிட்னில ஸ்டோன் இருக்கலாம். ஃபைப்ராய்டு கட்டிகள் மாரி வந்து இருக்கலாம். ஒருவேளை வந்து நம்மளுடைய பெல்விக் ஏரியால ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இடுப்பு வலி மாதிரி வந்து தெரியலாம். சயாட்டிக்கா மாதிரி நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள்லயும் வந்து இடுப்பு வலி வந்து உண்டாகலாம். ஸோ இடுப்பு வலி அப்படிங்கிறது ஒரு காமனான சிம்ப்டம். நெறைய அதற்கான காரணங்கள் வந்து இருக்கும். எலும்பு தேய்மானத்திலிருந்து சாதாரண தசை பிறழ்ச்சியும் கூட வந்து நமக்கு இடுப்பு வலிக்கு காரணமா வந்து இருக்கலாம். ஸோ எந்த காரணத்துக்காக வந்து நமக்கு வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஸோ கூடுதலாக நம்ம மகாராஜா தைலம் எக்ஸ்ட்ராலாம் வந்து யூஸ் பண்ணலாம். நோயோட தீவிரம் வந்து அதிகமா இருக்கும்போது பஞ்சகர்மா சிகிச்சை முறைகளும், உள்ளுக்கு வர்ம தைலமும் வந்து நம்ம எடுத்துக்கும்போது இந்த வலிகள்லேருந்து அறுவை சிகிச்சை இல்லாம நம்ம ஓரளவுக்கு சரி பண்ணிக்கலாம்.